மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எழுத்து சொல் பொருள் யாப்பு இலக்கணம் என்று பஞ்ச இலக்கணம் கற்றுணர்ந்து எண்ணின் மேலா அமைந்திருக்கக்கூடிய வயல்சேரி வாழ் கிராம பொதுமக்களே அனைவருக்கும் எனது ஸ்ரீ வாணிகர்ப சுவாமி அறக்கட்டளை சார்பாக சிறந்தார்ந்த வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் கொடைவெளியில் என்று சொல்லலாம். இந்த வாணிகர்பன் கோயிலுக்காக தன் பணியும் இல்லாது தன்னுடைய பொருள் செலவை பயன்படுத்தி தனது சித்தப்பா அவர்கள் வாரந்தோறும் பூஜை செய்கிறார். தனது சொந்த பணத்தை கொண்டு. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்று 150 பேருக்கு அன்னதானம் வழங்குகிறார். கொடைவேலன் தான் சொல்ல வேண்டும். டெய்லி வாணிகப்பனுடைய நினைவு தான் அவருக்கு இருக்கும், வேறு எந்த நினைப்பும் இருக்காது. கோயில் நல்லபடியாக வரணும், அது நல்லா இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார். அவர் மேல் மேலும் வளர வேண்டும் சொல்லி அந்த கற்பனை வணங்குவோம். ஸ்ரீ வாணிகர்ப சுவாமி அறக்கட்டளை சார்பாக, பங்காளி சார்பாக, கிராம சார்பாக இந்த பொன்னாடை போட்டியை அண்ணன் ஜெயமணி அண்ணன் அவர்கள் இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பாக கணேசன் அளிக்கின்றார். வாணிகர்ப சுவாமி அறக்கட்டளை நிறுவனர் நடிகர் பி ஜெயமணி சித்தப்பா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சின்னப்பாண்டி மாமா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் மிகவும் நன்றி. சிவகங்கை மாவட்டம் திருப்போண ஒன்றியம் பிரமனூர் ஊராட்சி வளச்சேரி கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கு மதியக்கூடிய அண்ணன் கணேசன் அவர்களுக்கு எனது சார்பாக இந்த 101 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். கூடத்தை சேர்ந்த எனது உடன்பிறவா சகோதரர் தர்மராஜோடைய புதல் தம்பி இவர், அவருக்கு மனமாத நன்றி. மேலும் அண்ணன் தெய்வேந்திரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். மரியாதைக்குரிய ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகத்தில் இன்னைக்கு செய்கிறது காலில் மறைந்த அன்பு அப்பா இந்த வயல்சேரி மைந்தன் ஆர் கருப்புசாமி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று போல இந்த மேடையில் வேடனாக
ஏற்று நடிக்கும் மரியாதைக்குரிய எனது உயிரிழு மேலான அன்பு அண்ணன் கணேசன் சக்கரவர்த்தி 2 பேரை வச்சிருக்காரு. அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சென்னை அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் ஜெயமணி சார்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற சக கலைஞர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இந்த பொன்னாடையும் இந்த ரூபாய் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகிறேன். ஸ்ரீ வாணிகர்ப சுவாமி அறக்கட்டளை சார்பாக பங்காளி சார்பாக கிராம சார்பாக மாமா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்துகிறேன். வயல்சேரி சிவனாங்குளம் வாணிகர்பணசாமி கும்பிடக்கூடிய பங்காளிகளே, நடிகர் மாமா ஜெயமணி அவர்களே, நாடக நடிகர்களே, நாடக இன்னிசை கலைஞர்களே, நான் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 6 முடிஞ்சு 7 வருஷம். அதை பழையனூரில் ஒரு 8 வருஷம் அவ்வளோ பார்த்துருக்கேன். திருப்போணம் போன 1 வருஷம். நான் ஹரிச்சந்திரா பாடம் படித்தவன். ஒரு மேடை ஏறினேன். அதோட காவலத்தில் சேர்ந்து ஒரு 40 ஆண்டுகள் பணி புரிஞ்சு, அதனால் இன்னைக்கு தம்பிக்காகத்தான், தர்மலிங்கத்துக்காகத்தான், இந்த தர்மாக்காகத்தான் இன்றைக்கி விடிய உட்காந்துட்டேன். இல்லைன்னா என்னுடைய டைமே இந்த பபுன் சீன் முடிஞ்சோன்னா நான் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். இல்லை, நான் இந்த காவல்துறைக்கு வரலன்னா ஒரு நாடக நடிகராக ஹரிச்சந்திரன் நடிக்கக்கூடிய, ராஜபாடம் நடிக்கக்கூடிய ஒரு வேடம் தாங்கியிருப்பேன். அந்த வாய்ப்பு நடிகை போச்சு. இப்போ ஏஜ் 65 ஆச்சு. இன்னமும் அந்த ஒரு இது இருக்குது. பார்ப்போம் விரைவில். பொன்னாடை பொருத்திய வாணிகர்பணசாமி பங்காளிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய மாமா ராசு, ராம, மீனா குடும்பத்தார்களுக்கு மிகவும் சிறந்த வணக்கங்கள். கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கருப்பனிடம், நம்ம கருப்பனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதயங்களை காக்கின்றவர் கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆஹா, இந்த இடங்களை பார்க்கும்பொழுது எவ்வளவு ரம்மியமா இருக்கிறது. எனக்கு அன்பளிப்பளித்த மாமா வாவிடமருதூர் கருப்பு வள்ளியத்தேவ குடும்பத்தார்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹா, இந்த இடங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு ரம்மியமா இருக்கிறது. இந்த இடங்களை வர்ணிப்பது என்றால் ஒரு நாள் போதாது. ஆகையாலே குமரியிடை விளங்கும் திருநாடே, வேலேந்தும் மூவேந்தர் ஆண்டிருந்த நாடே, எங்கள் திராவிட பொன்னு நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, நல்வாழும்
என்னவள் இங்கேதான் இருப்பாள் என்று நாரதர் தெரிவித்தபடி ஒரு சத்தத்தையும் காணாமே. ஆலோலம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தே தேனோடு தன்னை தினை மீது வைத்த சிங்காரி தன்னை சிங்காரி காலோடு கால் பின்னி அனுராக போக கலவை செய்த பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும் பழுதில்லையே பழுதில்லையே என்னை புனம் காக்க வருகிறாள் எனக்கு இவள் தேவைப்படுகிறாள் காக்க வருகிறாள் எனக்கு இவள் தேவைப்படுகிறாள் வனபுறமானே தேடி வந்த நானே இப்ப தூது வனபுறமானே தேடி வந்த நானே இப்ப தூது எனக்கு இவள் தங்க சோடி இருப்பதாலே வந்த நாடி தினை புன காக்க செய்கிறாள் எனக்கு இவள் தேவைப்படுகிறாள். அவருடைய அழகை வர்ணிப்பது என்னவென்றால் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் எல்லும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா சாறு பிழிந்து தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா கண்டு எட்டி சென்றது வந்து கிட்ட வந்தது கண்டு எட்டி சென்றது கட்டி தந்தோம் வெட்டி எடுத்து காதலும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா கருக்கையில் மலரும் பல்லிகை
இவரது சரீரமே இப்போ இருக்கும்போது ஒரு சாரீரம் இப்போ இருக்கும். அள்ளி கொண்டை முடித்து அரை காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே நம்முடைய கற்பனை எவ்வளவு தூரம் வளர்னாலும் மிகையாகாது. ஆகையாலே கண்ணன் வந்தான் அங்கே கருப்பன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கருப்பன் வந்தான் கருப்பன் வந்தான் பாடி கருப்பன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கருப்பன் வந்தான் கருப்பன் வந்தான் துடைப்பதற்கு கருப்பர் வந்தார். கருப்பா நின்ற கண்களிலே கருப்பன் வந்தார் தீபம் ஒன்று கையில் கொண்டு கருப்பன் வந்தார் தேடி நின்ற கண்களிலே கருப்பன் வந்தார் தீபம் ஒன்று கையில் கொண்டு கருப்பன் வந்தார் கேட்டவர்க்கு கேட்டபடி கருப்பன் வந்தார் கேள்வியிலே பதிலாக கருப்பன் வந்தார் கேட்டவர்க்கு கேட்டவரம் கருப்பர் வந்தார் கேள்வியிலே பதிலாக கருப்பர் வந்தார். கர்ணன் என்னும் தேரிலே கருப்பன் வந்தார் ஆனாத புயல் தீர்க்க கருப்பன் வந்தார் கருப்பன் வந்தார் எங்கள் வாணி கருப்பன் வந்தார் கருப்பன் வந்தார் கருப்பன் வாணி கருப்பன் வந்தார் ஏழு கண்ணீரை கண்டார் கருப்பன் வந்தார் கருப்பா ஆஹா இப்பொழுது அழகை வர்ணிப்பது என்றால் வழியாகப்பட்டவள் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே நவலால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா
நீ என்று நான் தேடினேன் உன்னை கைதலை ஓசையிலும் மெய்வெளி ஆசையிலும் எங்கே அவள் இன்று மனம் தேடுதே அவளா ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடுவா ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ண சாக்கிறா குறையக்கூடாது. இவ உலக கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாக்கிறா இவ முதல்ல கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஆனாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா ஆனாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. ஆனாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா அம்பி போட்ட தண்ணீரிலே கண்ணத்தை தூக்கிறா அம்பி போட்ட தண்ணீரிலே கண்ணத்தை தேய்க்கிறா இடையில கையை வச்சு வைக்கிறா ஊரா நிலத்திலே கையை வச்சு நிற்கிறா நிற்கிறா. நிமித்து மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா நெஞ்சை தாளாட்டுறா சாய்க்கிறா அவளோட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன், போகுது வர போனா போயிட்டு போகுது. நான் நினைச்சதை வாய்ச்சது பாலச்சந்திரன் என்னை ஒரு ஆள் தான். யார் நீங்க எப்படி தெரியும் ஆண்டவா, இறைவா, காசிநாதா, கங்காதரா, இந்த ஊரில் பிறந்த எனது அன்பு அப்பா மறைந்த பிஎஸ் மூக்கையப்பா, பிஎஸ் பிச்சையப்பா, பிஎஸ் கதிரேசன் அப்பா, ஆர்ஆர் கருப்புசாமி அப்பா அவர்கள் ஞாபகமாக புகாரி தானே வாசிக்கிறீங்க? இறைவா, காசிநாதா என்ன யாருன்னு கேட்டுவிட்டு அடையாளம் தெரியாதவளுக்கு ஆளாகிவிட்டேனா? மாயகுல மாதவண்ணே, எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் இந்த திரைவனத்தை காக்க வந்தேன் ஐயா. இப்பிறப்பில் இந்த திரைவனத்தை காக்க வந்தேன் ஐயா ஐயா ஐயா. இப்பிறப்பில் நான் இப்பிறப்பில் நான் என்ன தவம் செய்தேனோ நான் இப்பிறப்பில் நான் என்ன தவம் செய்தேனோ இப்பிறப்பில் நான் என்ன தவம் செய்தேனோ இறைவா. காசிநாதா, பிறப்பில் ஆண்ட கொடுமை என்று யாரென என்று கேட்ட, என யாரன என்று கேட்ட எங்க குறைக்குள்ளதான் பாட முடியும். யாரென
என்று கேட்ட என்று கேட்ட எனதன் புள்ள வேடுவரே ஐயா ஐயா கடுஞ்சினத்தா பேச வேண்டாம். கல்வி மட கேட்க சண்முகம் என்னை கடும் தினத்தால் பேச வேண்டாம். உங்கள் காதுக்கோ சரணமையா ஐயா 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 குறிஞ்சி தலைவர் நம்பிராஜன் பெற்றெடுத்த பிள்ளையா அதிதீரனாம் நம்பிராஜன் பெற்றெடுத்த பிள்ளையா வேறொன்றும் இல்லையா. வெறுத்தென்னை கோவிக்காது இதுதானையா வேடுவரே யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை நான் பாடக்கூடாது. இந்த ஏழை வருந்தும் வேலை இவரிடம் யாரோ சொல்லுவார் சொல்லுவார் பார்த்தனிலே இப்ப பாடல மறந்து பார்த்தனிலே பத்தினியை மறந்து பாடலையும் மறந்து பரிதவிக்கும் நிலையை யாரோ சொல்லுவார். இந்த ஏழை வருந்தும் வேலை அரண்டம் யாரோ சொல்லுவார். இந்த ஏழை வருந்தும் வேலை அரண்டம் யாரோ சொல்லுவார். உனக்கொரு உனக்கொரு முடிவில்லையா அளவில்லையா எதிரேதும் செங்கோலை இழந்து நான் தவிக்கும் நிலையை யார் போய் சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார். இதுதானே வந்தே வரும். நம்பிராஜன் பெற்றெடுத்த பிள்ளை. நீங்க யாரு? நான் என் பேரு கந்தவேடை. கந்தவேடை. உங்க அப்பா வேறு? சபரிவேடை. சபரிவேடை. உங்க அம்மா வேறு? சடச்சி. சடச்சி. வந்த நோக்கம் மானு உள்ள வந்துருச்சு, நீ மறைச்சிக்கிட்ட. மானு உள்ள வந்துருச்சா? எதுக்குள்ள வந்துச்சு? இதுக்குள்ள போயிடுச்சு. தினக்குள்ள உள்ள போயிடுச்சா? ஆமா. இந்த குடிச்சிருப்பேன், நீ மறைச்சு பத்துட்டனால ஒடிய திரும்பி ஓடியான்ட்டேன். ஓஹோ. எனக்கு மானு வேணும். மானு வேணும். ஆமா. பரம்பரை வேட்டை. ஆமா. நான் முதல் காவல். சரி. ரெண்டாவது காவல்ல 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல? வரட்டுங்க. ஏன் மறை சொல்லு. அடி 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 போது வா. என்ன காணவே யாரையுமே? எங்க இருக்காங்க? ஏ ஹே ஹே பாடி
ஆமா என் தங்கச்சி வர சொல்லவா? ஆமா பள்ளிக்கண்ணு வாங்கம்மா அன்பு சகோதரி, இதற்காக தாங்கள் அழைத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. நம்ம இடத்துக்கு ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம காவல் வேலை உருப்படியா செய்ய முடியுதா? என்னதான் வேலை, இந்த இடமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு சாமியார் வந்தார்ல, ஆமா. இப்போ ஒரு இனத்தவர் வந்திருக்கிறாரு. இதற்காக தவறு எதுவும் பண்ணிட்டாரா? இல்ல, அப்புறம் அவரு சூரி ஹோட்டலுக்கு வேலைக்கு போகணுமா? இல்ல, அவர் விட்டு சாராம சொல்லியா? அவர் விட்டு சாமான காணமா? ரொம்ப நேரமா நிக்கிறாருமா ஓட்டக்காரு, வேட்டைக்காரு வேட்டைக்காரு. ஆனா ஓட்டையெல்லாம் சரியான ஓட்டை. அண்ணே எதற்காக வந்தாராம் வேடுவர்? அவர் விட்டு மான காணமா? மானெல்லாம் இங்க வராது, போயிட்டு வாயா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லிட்டேன், சரி. கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் என்ன கையை நைஸா போடுறிய? நைஸ் ஸ்கேல் வந்திருக்குண்டா. அண்ணா வரவேற்பெல்லாம் முடிச்சிங்களா? கொடுத்துட்டேன். வாருங்கள் வேடுவரே, எங்கிருந்து வந்தீர்கள்? அப்புறம்? என்ன தூக்க வந்தீர்கள்? பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அதை தின்னுங்க, இதை தின்னுங்க. எதையும் திங்க மாட்டேங்கிறார். என்ன அதுக்குள்ளேயும் கிளம்பியாச்சே, நாங்கெல்லாம் இருக்கோம். ஏற்று பாரு. இடத்துக்கு தெளிவி நான் வரவேற்பு கொடுக்க வேணாம். வருக வருக விளக்கத்துக்குரிய வேடுவரே, வந்த காரணத்தை அண்ணும் தோழியும் அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தாலும் நீங்க குளறு நான் அதை கேட்கணும், இதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாது வருக வருக வரவேற்ற மாதரிசியே வணக்கம். வணக்கம் வணக்கம். நானும் உங்க இனத்தை சேர்ந்தவன் தான். இப்போ நான் அவங்க இல்லை, இப்போ நாங்க இல்லை, உன்னுடைய இனத்தை சேர்ந்தவன் தான். சரி. என் நாடு மலைநாடு தான். எனது பொழுதுபோக்கு உலகம் சுற்றுவது என்னுடைய வழக்கம். அப்படியா விடுவரே? அப்படி வரும் வேலையிலே தாமரை கூட்டங்களை கண்டேன். தாமரை பூவை? தாமரை கூட்டம். கூட்டமா? ஆமா. அப்ப குளத்துக்கு போயிருக்கீங்க, மீன் பிடிக்க. ஒரே ஒரு மரம் மட்டும் என்ன பார்த்து அப்படியே பார்த்து அன்னைக்கு வாங்குறதுனால தாங்க முடியலண்ணே. அன்னை போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு வாங்கண்ணே. அது கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்த்து சிரித்தது. என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தது. நான் விடுவேனா? எந்த பிள்ளைய நீங்க அப்புறம் விடுங்க, நான் மேல விடுக்கிறேன். ஆகையினால அந்த தாமரை கரம் பெற்ற வேண்டும். அதற்கு தாங்களெல்லாம் அனுமதி தர வேண்டும். சரிங்களா? ஒரு சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் இருப்பிடம் போய் சேரணும். கண்டிப்பா. எனக்கு வேலை பல வேலை இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. உங்க வேலையை நாங்க திருப்தி. ஆமா, 5 மணிக்கு ஆரம்பிச்சா தான் சாம்பார் வைக்க முடியும்.
இல்லாட்ட ஊசி போயிடும். இங்கே நாங்கள் 3 பேரும் அனுமதி கொடுக்கணும். ஏயா 3 பேரும் குளுக்குறோம். யாருக்கு விழுகுதோ எது என்ன அது மருதாணியில் வச்சு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை. இனிமே முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்தாத்தான் புண்ணியம். இந்த எங்கள் அக்கா 2 தண்ணி பாட்டிலோட இப்படியே உட்காந்துருக்கு. ஆமாம், நன்றி, உங்களுக்கு நன்றி. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக இருந்து பார்க்கணும். அண்ணே போயிட்டாரா? ஜெயமணி அண்ணே வருவாரா? நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. முக்கியமாக இந்த நாடக கலைஞர்களில் பேரெடுத்து விடுவதே ஒளிபெருக்கி தான். கருப்புசாமி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி. அன்பு அண்ணன் மாயகுல மாதவண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நாடக அமைப்பாளர் எனது சக்கரவர்த்தி அண்ணன் அன்பு தர்மலிங்கண்ணன் தர்மா அண்ணனுக்கும் இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. நீங்க சுகந்தியை நான் போடுவேன். என்னையா சொல்ல வர? என்னதான் சொல்ல வர? என்னதான் சொல்ல வரேன்ட்டு ஏமாத்தி தேடி விடிய விடிய அவன் வயிற்று வருமா? நாடோடி கூட்டம்